நான் வந்துட்டேன்னு சொல்லு. ஐசிசி சேர்மனா கெத்தா வந்துட்டேன்னு சொல்லு. இப்படி வந்து நம்மளோட பிசிசிஐ செக்ரட்டரி ஜெய்ஷா வந்து சொல்ற மாரி தான், இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி ஐசிசி சேர்மனா இருந்த அவரோட பொறுப்பு வந்து முடிவுக்கு வந்துருச்சு. இதனால அடுத்த ஐசிசி சேர்மன வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நம்மளோட ஜெய்ஷா அவர்கள போட்டியே இல்லாம செலக்ட் பண்ணியிருக்காங்கங்க. இதுதான் ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது. எப்பயுமே ஐசிசி சேர்மன வந்து செலக்ட் பண்ணணும் அப்புட்னா, ஐசிசில உள்ள 17 பேர் கொண்ட குழு தான் வந்து இத வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நெறைய பேர வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாமினேட் பண்ணவங்களுக்குள்ள வந்து எலக்ஷன் வந்து நடக்கும். அந்த ஒரு எலக்ஷன்ல எந்த ஒரு நபர் வந்து 51% வாக்குகள வாங்குறாங்களோ, அவங்கள தான் வெற்றியாளரா வந்து நியமனம் பண்ணி, அதுக்கப்புறம் ஐசிசி சேர்மன் ஆக்குவாங்க. ஒருவேளை இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் யாருமே வாங்கல, வெற்றியாளர தீர்மானிக்க முடியல அப்புட்னா, திரும்ப வந்து எலக்ஷன் வந்து நடக்கும். இதுதான் ஐசிசி சேர்மன செலக்ட் பண்றதுக்கான ப்ராசஸ். ஆனா இந்த மாரி எந்த ப்ராசஸுமே இல்லாம, டைரக்ட்டா நம்மளோட பிசிசிஐ செக்ரட்டரியான ஜெய்ஷா வந்து இப்ப ஐசிசி சேர்மன் ஆக்கியிருக்காங்கங்க. என்ன வந்து நடந்திருக்கு அப்புட்னா, இப்ப இந்த ஐசிசி குழுல வந்து 17 பேர் இல்ல, 16 பேர் தான் வந்து இருக்காங்க. இந்த 16 பேருமே வந்து ஜெய்ஷா தலைவரானா தான் நல்லா இருக்கும்னு சொல்லி, அவரோட பேர வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. வேற எந்த நபரோட பேரையும் நாமினேட் பண்ணல. இதனால தான் போட்டியே இல்லாம ஜெய்ஷா அவர்கள் வந்து ஐசிசியோட தலைவராயிருக்காரு. இவர் எப்ப இருந்து பொறுப்பேற்க போறார் அப்புட்னா, டிசம்பர் 1ஆம் தேதி இருந்து ஐசிசி தலைவர் பொறுப்ப வந்து ஏற்க போறாருங்க. இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் நெறைய கலவையான விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்குங்க. ஒரு சில பேர் வந்து இதுக்கு எதிரா கருத்துக்கள பதிவு பண்றாங்க. அது எப்படிப்பா இவ்ளோ பெரிய ஒரு பொறுப்புக்கு போட்டியே இல்லாம ஒரு தலைவர வந்து தேர்ந்தெடுக்க முடியும்? இது வந்து தப்பு இல்லையா? அங்க உள்ள 16 பேருமே மத்த நபர்களோட பேரையும் வந்து நாமினேட் பண்ணியிருக்கணும். போட்டி நடந்து அந்த ஒரு எலக்ஷன் மூலமா இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டா தான் இந்த ஒரு பொறுப்புக்கே மதிப்பு. அத விட்டுட்டு போட்டியே இல்லாம இப்படி தீர்மானிக்கலாமா? அப்படின்னு சொல்லி, இது மாரி நெறைய பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்கருத்துக்கள பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாரி ஒரு சில பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு ஆதரவாவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த குழு தான வந்து ஜெய்ஷா அவர்கள நியமனம் பண்ணாங்க. அவங்க வேற எந்த நபரோட பேரையும் வந்து நாமினேட் பண்ண விரும்பல. அதனால டைரக்ட்டா அவர செலக்ட் பண்ணிட்டாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? எதுவுமே அவங்க எடுக்கிற முடிவு தான வந்து கரெக்ட்ன்னு சொல்ல முடியும். அதனால அவங்கள பொறுத்தவரைக்கும் ஜெய்ஷா அவர்கள் தலைவரா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஒரு முடிவ எடுத்திருக்காங்கன்னு சொல்லி, ஒரு சில பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு ஆதரவாவும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்மளோட ஜெய்ஷா அவர்கள பொறுத்தவரைக்கும், அவர் ஐசிசி சேர்மன் ஆன உடனே என்ன மாரி விஷயங்கள பண்ண போறாரு அப்படின்றத நினைக்கும்போது தான் ரொம்பவே எதிர்பார்ப்பா வந்திருக்குங்க. ஏன்னா இவர் பிசிசிஐ செக்ரட்டரியா இருந்த காலகட்டத்தில கிரிக்கெட்ல நெறைய புரட்சிகள வந்து கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வுமன் பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஊதியம் வந்து குடுக்கல. ஆனா இவரோட காலகட்டத்தில தான் வுமன் கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கும் நெறைய சம்பளத்த வந்து குடுக்கணும். ஆண்களுக்கு எப்படி குடுக்குறோமோ அதே மாரி ஊதியத்த இவங்களுக்கு வந்து குடுக்கணும்னு சொல்லி நெறைய சம்பளத்த வந்து குடுத்தாரு. இது போக வந்து இதுக்கு முன்னாடி வந்து மென்ஸுக்கான ஐபிஎல் மட்டும் தான் நடந்துட்டு வந்துச்சு. வுமன்ஸ்க்கான ஐபிஎல்லை நாங்க நடத்துவோம்னு சொல்லி அந்த ஒரு புது முயற்சிய வந்து எடுத்தாரு. இது மட்டும் இல்லாம இவர் பிசிசிஐ செக்ரட்டரியா இருந்த காலகட்டத்தில தான் நம்ம இந்தியா வந்து ஒரு T20 வேர்ல்டு கப்ப வந்து வின் பண்ணோம். இது மாரி நெறைய விஷயங்கள் இவரோட பீரியட்ல வந்து நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இவர் ஐசிசி சேர்மன் ஆயி என்ன மாரி விஷயங்கள பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.